Hi students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் RH blood grouping system பற்றி பார்க்க போகிறோம். ABO blood grouping system பற்றி நம்ம பார்த்தோம். A blood group, B blood group, AB blood group, O blood group எப்படி உருவாகுது, அதனுடைய ஆன்டிஜன் எப்படி இருக்கும் சர்ஃபேஸ் RBCயில், ஆன்டிபாடி எப்படி இருக்கும் பிளாஸ்மாவில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த RH blood grouping, அதாவது நம்ம பிளட்டு சொல்லும் போது பிளட் குரூப் சொல்லும் போது A பாசிட்டிவ், O பாசிட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ், A நெகட்டிவ், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். RH blood grouping system. இந்த RH அப்படின்னாலே ரீசஸ், ஏன் இந்த நேம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரீசஸ் மங்கி. ஓகே, other than the ABO blood grouping system, there is another system of blood grouping is known as RH. RH means rhesus monkey. Okay, rhesus monkeyலேருந்து இந்த பிளட்டை கண்டுபிடிச்சதால அந்த பேரே வச்சுட்டாங்க, ரீசஸ் மங்கி ஆர் ரீசஸ் ஆர் RH blood grouping system அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி, வாங்க போவோம். RH அப்படின்னா என்ன, ரீசஸ் மங்கி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ரீசஸ் மங்கியோடைய ஆர்பிசியை எடுத்து, உங்கள் புக்கில் இது இருக்காது சொல்கிறேன், அப்படி கேட்டுங்க. இந்த ரீசஸ் மங்கியோடைய ஆர்பிசியை எடுத்து ஓகே, இப்போது இது ரீசஸ் மங்கி. ரீசஸ் மங்கியோடைய இது ரீசஸ் மங்கின்னு வச்சுங்க. இவங்களுடைய ஆர்பிசியை எடுத்து ஒரு ரேபிட், இது ஒரு ரேபிட்டுடைய பிளட்டு கூட சேர்க்கும் போது, இப்போ இந்த ஆர்பிசியில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு சில ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ரீசஸ் மங்கியுடைய ஆர்பிசியை எடுத்து இந்த ரேபிட்டுடைய பிளட்டில் மிக்ஸ் பண்ணும்போது ஆர் இந்த பிளட்டில் சேர்க்கும் போது இந்த ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் ஆர் ஆன்டிசீரமில் ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, ஆன்டிசீரம் உருவாயிடுதுன்னு வச்சுங்க. இந்த ரேபிட்டில் இருக்கிற அந்த ஆன்டிசீரம் 100% இருக்கிற அந்த ஆன்டிசீரத்தை எடுத்து மறுபடியும் நம்ம இந்த ரீசஸ் மங்கி பாடியில் விடும்போது இந்த ஆன்டிசீரத்துக்கு எதிரான ஆன்டிஜென்ஸ் கிடைக்கிது நமக்கு. அந்த ஆன்டிஜனில் ஆர் அந்த ஆன்டிஜனுடைய அதாவது ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஒரு சில ஆன்டிஜன் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த ஆன்டிஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், RH ஆன்டிஜன் சொல்கிறோம். ஒரு புது ஆன்டிஜன் ஒன்று கிடைக்குது, அது ரீசஸ் மங்கியில் கிடைக்கிறதால இந்த ஆன்டிஜனை RH ஆன்டிஜன் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ரீசஸ் மங்கியோடைய ஆர்பிசியை ஒரு ரேபிட், ஓகே, இது ரேபிட்டுடைய பிளட் சீரம் பிளட்டில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரேபிட்டுடைய பிளட்டில் ஆர் ஆர்பிசி ஆர் பிளட்டில் இதுக்கு அந்த ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிசீரம் ஆர் ஆன்டிபாடி உருவாக ஆரம்பிக்குது. இந்த ஆன்டிசீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மறுபடியும் இந்த ரீசஸ் மங்கியில் கொடுக்கும்போது அந்த ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஒரு புது ஆன்டிஜன் ஒன்று கிடைக்குது. அந்த ஆன்டிஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், RH ஆன்டிஜன் நம்ம சொல்கிறோம். ஏன் இதை நமக்கு கொடுக்குறாங்க, இதே ஆன்டிஜனை ஆர் இதே ஆன்டிசீராவை ஹியூமனுக்கு கொடுக்கும்போது ஒரு சிலவங்களுக்கு, அதாவது 85% பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த RH ஆன்டிஜன் ப்ரெசண்ட் ஆகுது, இருக்குது. ஓகே, 85% பீப்புளுக்கு இந்த ஆன்டிஜன், அதாவது ரீசஸ் மங்கிக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஹியூமனுக்கும் 85% பீப்புளுக்கு இந்த RH ஆன்டிஜன் இருந்தது. மீதி இருக்கிற 55 ஹியூமனில் 15% பீப்புளுக்கு இந்த RH ஆன்டிஜன் ஆப்சன். ஓகே, அப்போ யாருக்கெல்லாம் இந்த RH ஆன்டிஜன் இருந்ததோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், RH பாசிட்டிவ்னு சொல்கிறோம். யாருக்கெல்லாம் இது ஆப்சண்ட்டாக இருந்ததோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்கிறோம், RH நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இது பிளட் குரூப் தெரியும் நமக்கு. A பிளட் குரூப்னா அவங்களுக்கு A ஆன்டிஜன் இருக்கும், ப்ளஸ் அந்த சர்ஃபேஸ் அந்த ஆன்டிஜன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்
ஆர்பிசியில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, இது தவிர அவங்களுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்க ஏ பாசிட்டிவ். சப்போஸ் அவங்க பிளட் குரூப்பில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்லைன்னா அவங்க ஏ நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, கிளியரா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் பிளட் குரூப்பிங் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இப்போது பி பிளட் குரூப்பாக இருக்குன்னா அவங்களுடைய பிளட்டில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்களுடைய சர்ஃபேஸ் ஆர்பிசியில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்ததுன்னா அவங்க பி பிளட் குரூப்பில் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இல்லைன்னா பி நெகட்டிவ்னு சொல்கிறோம். சேம் ஏபிக்கும் அதே தான். அவங்களுடைய ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்ததுன்னா ஏபி பாசிட்டிவ், இல்லைனா ஏபி நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓக்கும் அதே சேம் தான்ன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ், இதுக்கு பேர் ஆர்ஹெச் ஃபேக்டர்னு நம்ம சொல்லுவோம். ஆர்ஹெச் ஃபேக்டர் இது எப்படி உருவாக்குனாங்கன்றதை நம்ம இப்போ கிளியராக நம்ம எல்லாருக்கும் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம். அதாவது இது கண்டினியூவேஷனுக்கு போயிடலாம். ரீசஸ் ஃபேக்டர் எப்படி உருவாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். The presence of antigen is referred to RH positive. அதாவது இந்த ஆன்டிஜன் ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இருந்ததுன்னா அது RH பாசிட்டிவ்னு சொல்கிறோம். The absence of these antigen is referred to RH negative. இப்போ தான் நம்ம அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். If a person with RH blood group does not have RH antigen naturally on the RBC in his blood. ஓகே, சில பேருக்கு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். A person with RH blood group or RH negative blood does not have RH antigen. இப்போ அவங்க பிளட்டில் RH antigen இல்லை, RH negative blood group. நேச்சுரலி ஆன் RBC in his blood. அப்போ நேச்சுராகவே அவங்களுடைய பிளட்டில் இப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பாருங்கள். If a such person receive blood from a person RH positive blood, suppose அந்த பர்சன் RH பாசிட்டிவ் பிளட் கிட்டேருந்து பிளட்டை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பாடியில் பாருங்களேன், he or she will develop RH antibody. ஓகே, அந்த RH ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அவங்க பாடியில் உருவாக ஆரம்பிச்சிடும். ஓகே, RH ஆன்டிஜன் கேன் ட்ரிகர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் RH ஆன்டிபாடிஸ். அப்போ இந்த ஆன்டிஜன் என்ன பண்ணுது, இந்த RH ஆன்டிபாடி உருவாகிறத தூண்டி விடுது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ். அப்போது அம்மாவுக்கும் கருவில் இருக்க குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது என்னென்னன்றது நம்ம அடுத்து நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இஸ் மெடிக்கல் ப்ரொசீஜர். ஓகே, இது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் which is blood is transferred from healthy person to person in need to replace blood lost due to injury, surgery or diseases. இந்த blood transfusionன்றது ஒரு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிடலாம் அப்படின்னா முடியும் தான். அது ஒரு மெடிக்கல், ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஹெல்த்தி பர்சன்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பிளட்டை டிரான்ஸ்ஃபியூட் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி அடிபட்டிருந்தா, இல்லை சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணும்போது, இல்லை எதனா ஒரு நோய் வந்திருந்தால் அவங்களுக்கு பிளட்டை நம்ம டொனேட் பண்ணுறோம், கொடுக்குறோம். ஓகே, இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது. ஓகே, த பர்சன் ஹூ டொனேட்ஸ் த பிளட் இஸ் கால்ட் பிளட் டோனார். யார் பிளட்டை கொடுக்குறாங்களோ அவங்கள என்னென்னு சொல்லுவோம், பிளட் டோனர். ஓகே, பிளட் டோனர். அண்ட் த பர்சன் ஹூம் பிளட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் கால்ட் பிளட் ரிசிப்பியன்ட். யார் வாங்குகிறாங்களோ அவங்கள என்னென்னு சொல்கிறோம், நம்ம ரிசிப்பியன்ட்னு சொல்கிறோம். அப்போது பிளட் டோனர்னா என்ன, ரிசிப்பியன்ட்னா என்னன்றதை நம்ம இங்கே பார்த்தோம். டொனேட்டட் பிளட் ஷுட் பி கம்பேட்டபிள் வித் த ரிசிப்பியன்ட் பிளட். ஓகே, கொடுக்குற நம்ம பிளட்டு பார்த்தீங்கன்னா பிளட் டோனர் கொடுக்குறாருல, அவர் கொடுக்கும் போது அதை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரெசிப்பியன்ட் சொல்லுவோம். அப்போது என்ன ஆகணும், அந்த பிளட்டு மேட்ச் ஆகணும், அது கம்பேட்டபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். ஓகே, இஃப் த டிரான்ஸ்ஃபியூஸ்ட் பிளட் இஸ் இன்கம்பேட்டபிள், சப்போஸ் அப்படி கொடுக்குற பிளட்டு இன்கம்பேட்டபிளாக இருந்ததுன்னா, அதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா, சப்போஸ் அது மேட்ச் ஆகலை அப்படிங்கும் போது தென் த ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட் இன் த பிளட்
ஆஃப் த ரெசிபியன்ட் அதாவது வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாடியில் இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் வில் அட்டாக் த ஆன்டிஜன் ப்ரெசன்ட் இன் டோனர் பிளட். ஓகே, அப்போ என்ன ஆகுது, அந்த டோனர் பிளட் அவங்க கொடுத்த பிளட்டில் இருக்கிற அந்த ஆன்டிஜன் கூட இந்த ஆன்டிபாடிஸ் என்ன ஆகுது, வில் அட்டாக். ஓகே, எதிர்த்து சண்டை போடும். ஓகே, சண்டை போடும்போது என்ன ஆகுது, ஆர்பிசி கிளம்ப் டுகெதர். ஓகே, ஆர்பிசி அங்கே ஆர்பிசியில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த ஆர்பிசியில் பிரச்சனை வரும்போது அந்த ஆர்பிசி டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது. அதனால் நமக்கு உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, லைஃப் இஸ் த்ரெட்னிங். ஓகே, this can be life threatening is the blood compatibility needs to be checked before டிரான்ஸ்ஃபியூஷன். அப்போது பிளட்டை நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக அவங்க பிளட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இப்போ யார் யார் எந்தெந்த பிளட் குரூப்புக்கெலாம் பிளட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். எந்த பிளட் குரூப் உள்ளவங்க என்னென்ன பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு பிளட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பிளட் குரூப் உள்ளவங்க பிளட் குரூப் ஆஃப் த டோனர் ஏ பிளட் குரூப் உள்ளவங்க ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஏ குரூப் உள்ளவங்க அந்த அவங்க பிளட்டை வாங்கிக்கலாம். பி குரூப் அவங்க வாங்க முடியாது. ஏபி வாங்கிக்கலாம், ஏன்னா ஏபியை யூனிவர்சல் ரெசிபியன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஓ பிளட் குரூப் உள்ளவங்களும் என்ன பண்ணிக்கலாம், ஓ பிளட் குரூப் உள்ளவங்க வாங்க முடியாது. ஓகே, அப்போ ஏ பிளட் குரூப் உள்ளவங்க ஏ கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பி பிளட் குரூப் உள்ளவங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த பி பிளட் குரூப் உள்ளவங்க ஏக்கு கொடுக்க முடியாது, பிக்கு பிளட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபிக்கு கொடுக்கலாம், ஓக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா, ஓக்கு இங்கே கொடுக்க முடியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க ஏவுக்கும் கொடுக்க முடியாது, பிக்கும் கொடுக்க முடியல, ஏபி உள்ளவங்களுக்கு கொடுக்க முடியுது, ஓவுக்கு கொடுக்க முடியல. சரிங்களா, அப்போது இவங்க யூனிவர்சல் ரெசிபியண்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க யாருக்கு மட்டும்தான் பிளட்டை கொடுக்க முடியும், ஏபி பிளட் குரூப் உள்ளவங்க ஏபி பிளட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிளட்டை கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து ஓ பிளட் குரூப்பை யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே பிளட்டை கொடுக்கலாம், எல்லா பிளட் குரூப் உள்ளவங்களுக்கும் பிளட்டை, அதாவது ஏவுக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓவுக்கும் பிளட்டை கொடுக்கலான்றதை நம்ம இங்கே பார்க்குறோம்.